12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.3, Question number 1, Subdivision 3. We are given a system of linear equation in 3 variables and we are asked to find the solution of the system using matrix inversion method. So, matrix inversion method but we are given only equations. So, என்ன பண்ணனும்னா முதல்ல ஈக்குவேஷனை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வர்ட் பண்ணனும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கும் பாருங்கள். இங்கே 2 3 - 1 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் வேரியபிள், ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஈக்குவேஷனும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து XYZனுடைய கோஎஃபிஷியன் வந்து செகண்ட் ரோல் எழுதியிருக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து XYZனுடைய கோஎஃபிஷியன் தேர்ட் ரோல் எழுதியிருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு பேர். இங்கே XYZன்றது மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஏன்னா நமக்கு வந்து 3 வேரியபிள் இருக்குது. அந்த 3 வேரியபிள் வச்சு எழுதியிருக்கோம். இந்த ரைட் சைடில் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இந்த மேட்ரிக்ஸ் பேர் மேட்ரிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இல்லையா. இந்த 9 9 9 ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு நாம் நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் அந்த மேட்ரிக்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கலாம். சரியா. அப்போ ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இதுக்கு தான் நம்ம வந்து இப்போது நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போது இதிலேருந்து நம்ம நிறைய முறை போட்டிருக்கிறோம். எக்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ்ன்ற இந்த மேட்ரிக்ஸ் வேணும்னு சொன்னால் ஏ இன்வர்ஸ் வேணும். ஸோ ஏ இன்வர்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்கூடிய அந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ரோ வைஸ் ஃபஸ்ட்டு ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரியா. ஃபஸ்ட்டு ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம சைன் அசைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கும், தேர்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கும். இப்படி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே இது நம்ம தெரிஞ்சதுனால நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். முதல்ல 2 எடுத்துக்கலாம். 2 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 1 -1 -1 அந்த 4 டேர்ம்ஸ் 4 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரு மைனர் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 × -1 -1. ஸோ அப்போ -1 -1 × 1 -1 வரும். செப்பரேட் பண்ணுறதுனால +1 ஆகும். அடுத்தது -3 3 இருக்கக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 1 3 -1 1 × -1 -1 3 × 1 +3 வருது. நம்ம செப்பரேட் பண்ணுறதுனால -3 ஆகுது. அடுத்து -1 × -1 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 1 1 3 -1 இருக்கும். இப்போ இதில் 1 × -1 -1 3 × 1 +3 வருது. செப்பரேட் பண்ணுறதுனால என்ன ஆகலாம், -3 போட்டுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 2 × 0 0. அடுத்தது இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே -1 -3 -4 இருக்கும். -4 வெளியே வந்து -3 -1 ப்ளஸ்ஸு. ஸோ 3 × 4 12 ஆகும். அடுத்து இங்கே -1 -3 -4 வெளியே ஒரு -1 அப்போ +4 ஆகும். ஸோ டோட்டலாக 16 என்ன ஆகும், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 16 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ஏன்ற அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதலாம். சரியா, ரைட். அடுத்தது இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து 1/(() adjoint A. ஸோ அப்படின்னா adjoint A வேணும் இல்லை நமக்கு இல்லையா. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/(() A × adjoint A. இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ தெரியும். நம்ம அடுத்து என்ன பண்ணோம், adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A வேணும்னு சொன்னால் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா ஏஐஜே சஃபிக்ஸ் ஐஜே போட்டு எழுதுவோம்.
இப்போ நமக்கு மொத்தம் 9 டேர்ம்ஸ் இருக்குது இந்த A என்ற மேட்ரிக்ஸில். ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் 9 கோஃபேக்டர்ஸ் வரும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏஐஜே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் வந்து நம்ம இது வரைக்கும் வழக்கமாக என்ன பண்ணோம்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைனர் கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து கோஃபேக்டர் போட்டிருப்போம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த ஈஸி மெத்தடு வந்து எப்படி பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக நம்ம கொண்டு வரலாம். சரியா? இப்போ அந்த இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல கொடுத்துக்கூடிய A என்ற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். A என்ற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 2 3 -1. அடுத்தது 1 1 1 3 -1 -1. நம்ம +1ல் ஒரு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சாரஸ் ரூல் யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதி அதனுடைய ஃபஸ்ட்டு 2 காலமை ரிப்பீட் பண்ணியிருப்போம். அதே மெத்தட் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 காலம் 2 1 3 3 1 -1 இதை எழுதியாச்சு. இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா சாரஸ் ரூலுக்கு இப்படி தான் நம்ம போட்டிருப்போம். இப்போ இந்த இதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு 2 ரோ இருக்குது இல்லையா, அதை ரிப்பீட் பண்ணுறோம் கீழே. அப்போ 2 3 -1 2 3 1 1 1 1 1. இது மெத்தட் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் பெரிய ரிஸ்க்காக இருக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். சாரஸ் ரூலுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஃபஸ்ட் 2 காலமை ரிப்பீட் பண்ணுறோம். காலம் ரிப்பீட் பண்ண முடித்த பிறகு ஃபஸ்ட்டு 2 ரோவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கீழே எழுதிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் அதையும் நம்ம விட்டுடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? இந்த எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து நாம் ஒரே 1 மினிட்டுக்குள்ளே பாருங்கள், மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல மேலேருந்து கீழே 1 × -1 என்ன -1. சரியா? அடுத்து நம்ம எப்படி மைனர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அதே போல் தான். -1 × +1 -1 செப்பரேட் பண்ணுறதுனால +1. ஸோ அப்போ -1 +1. நெக்ஸ்ட்டு இந்த 4 எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு 2 ரோ எடுத்துக்கிறோம். இப்போது 1 × 3 3 -1 × +1 -1 செப்பரேட் பண்ணுறதுனால +1. எப்போ கீழேருந்து பெருக்கிறோமோ அப்போ செப்பரேட் பண்ணுறதுனால அதுக்கு குறிய வந்து நம்ம ஆப்போசிட்டாக மாற்றி போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4 எடுத்துக்கலாம். 1 × -1 -1 3 × 1 +3 வரும். செப்பரேட் பண்ணாலும் -3. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் தேர்ட் ரோ எடுத்துக்கலாம். இந்த இதையும் எடுத்துக்கோங்க. அதே போல் எல்லாத்தையும் இதே ஸ்டெப் தான். -1 × -1 +1 3 × -1 -3 வரும். செப்பரேட் பண்ணாலும் +3 ஆகும். அடுத்தது இந்த 4 டேர்ம் -1 × 2 -2 -1 × 3 -3 வரும். செப்பரேட் பண்ணுறதுனால +3 ஆகும். நெக்ஸ்ட் இந்த 4 டேர்ம்ஸு இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்டில் பார்த்துட்டு இருக்கோம். 3 × 3 9 2 × -1 -2 வரும். செப்பரேட் பண்ணுறதுனால +2 ஆகும். செகண்ட் ரோ முடிஞ்சது. அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் எடுத்துக்கோங்க. தேர்டும் ஃபோர்த்தும் எடுத்துக்கிட்டு அதே போல் 3 × 1 3 1 × -1 -1 வரும். செப்பரேட் பண்ணாலும் +1 ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 4 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4 அடுத்த 4 அடுத்த 4 அப்படி போகணும். -1 × 1 -1 1 × 2 +2 செப்பரேட் பண்ணாலும் -2 ஆகும். லாஸ்ட்டாக இந்த கடைசி இது 2 3 1 1 எடுத்துக்கிறோம். 2 × 1 2 1 × 3 +3 வருது. செப்பரேட் பண்ணாலும் -3. இது புரிய நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். -1 +1 ஆட் பண்ணால் 0 3 + 1 வந்து 4 -1 -3 -4 1 + 3 4 -2 + 3 +1 9 + 2 11 3 + 1 4 -1 -2 -3 2 -3 -1. ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஏ வேணும்.
adjoint A என்றது என்னன்னா இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் Aij or transpose. இந்த டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும், இந்த ரோஸ் எல்லாம் காலமாக அல்லது காலம்லாம் ரோவாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ரோஸை காலமாக எழுதிடலாம். ஸோ அப்போ 0 4 -4 4 1 11 4 -3 -1. So this is our adjoint A. ஸோ A inverse இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன A inverse 1 by determinant A. determinant A என்றது 16 1 by 16 into adjoint A. adjoint A இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மேலே தான் 0 4 4 4 1 -3 -4 11 -1. இதுதான் வந்து A inverse. ஸோ A inverse கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த A inverseோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x ஈக்குவல் டு A inverse 1 by 16. அந்த மேட்ரிக்ஸ் அப்படி இல்லாமல் 0 4 4 4 1 -3 -4 11 -1. இது A இன்வர்ஸ். B என்ற மேட்ரிக்ஸ் இந்த வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது 1 9 9 -1. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் தான். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், இதில் வந்து 1 by 16 எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ எடுக்கணும், இதில் காலம் எடுக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் காலம் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரோவை எடுத்து காலம் கூட மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். 0 × 9 0 4 × 9 +36 4 × -1 -4. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. செகண்ட் ரோ காலம் 4 × 9 36 1 × 9 +9 -3 × -1 +3. செகண்ட் எலிமெண்ட் முடிஞ்சது. தேர்ட் ரோ எடுத்துக்கலாம், காலம் எடுத்துக்குவோம். -4 × 9 -36 11 × 9 99 -1 × -1 +1. அவ்வளோதான், மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. இதை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. 1 by 16 இது பார்த்துக்கோங்க. நல்லா சிம்ப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 36 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 32 36 + 9 45 45 + 3 48. தேர்டில் 99 100 இருக்குது. 1 ஆட் பண்ணால் 100 100லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணால் 64. இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் 1 by 16, ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இது வந்து எத்தனை ரோ இருக்குது, 3 ரோஸ் ஒரு காலம் இருக்குது. 3 by 1 மேட்ரிக்ஸு. இது வந்து காலம் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இந்த காலம் மேட்ரிக்ஸை வெளியே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 1 by 16 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம 1 by 16 மல்டிப்ளை பண்ணணும். 1 by 16 மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவல்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் 16 டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 1 by வர்றதுனால. அப்போது 32ல் எத்தனை 16 இருக்குது, 2 16 இருக்குது. 48ல் எத்தனை 16 இருக்குது, 3 இருக்குது. 64ல் 4 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரைட் சைடில் கூடிய மேட்ரிக்ஸ் வந்து 2 3 4 மாறிடுச்சு. இங்கே கேபிட்டல் எக்ஸ் அப்படியே வச்சுட்டே வந்துருக்குறோம். இந்த கேபிட்டல் எக்ஸ் எதுக்கு ஈக்குவல், மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஒய் இசட்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ் இருக்குது. இந்த கேபிட்டல் எக்ஸை வந்து நம்ம எந்த மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம், மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ரைட் சைடு இருக்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டரில் இருக்குது. இதுவும் 3 by 1 தான், இதுவும் 3 by 1 தான். ரெண்டுக்கு நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்படின்னா ஆர்டர் சேமாக இருந்து ஈக்குவல் டு சைன் நடுவில் வந்ததுன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்துன்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதில் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது 2, ஒய்க்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 3, இசட்டுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 4. அப்போது தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2, y equal to 3 and z equal to 4. அப்போ இதிலிருந்து the solution என்ன, the solution is
எப்படி எழுதணும் பிராக்கெட்டில் x equal to 2 கமா y equal to 3 கமா z equal to 4 இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துக்கூடிய சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்கும். தேங்க்யூ.